Hi, welcome to the squad. This is Logic IO. And போன எபிசோட் ஆஃப் த சீரீஸில் அதாவது ஆகஸ்ட் 2024 கேட்ட இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து ட்ரைட் அவுட் கொஸ்டினாக உங்களுக்கு இதுதான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக. ஐ ஹவ் ரிப்ளைட் டு யூ. இப்போ இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இங்கே வந்து 5^y minus 5^y minus 2 is equal to 120 into 5^4 இருக்கு. இந்த பேட்டர்னில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் போன வீடியோவில் பார்த்தது தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வில் ட்ரை டு டூ. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், 5^y ஒரு காமன் ஃபேக்டராக வெளியே எடுக்க முடியும். ஓகே, இது எப்படி எடுத்தா உள்ள இருக்கிறது என்ன மாறும், அந்த எக்ஸ்போனன்ஸ் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நான் போன வீடியோ கவர் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஏதாச்சும் புரியல அப்படின்னா போன வீடியோ செக் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ 5^y காமனாக எடுத்தது இதில் என்ன வரும், 1 minus 5^- 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது இஸ் ஈக்குவல் டு 120 into 5^4. ஓகேவா? ஸோ இந்த 5^y அப்படியே இருக்கட்டும். இந்த 1 minus 5^-2 என்ன பண்ணலாம், இதை 1 minus 1/5^2 அப்படின்னு எழுதலாமா, which is equal to 120 into 5^4. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஸ்டெப்பாக சொல்கிறேன், பட் உங்களுக்கு டேரெக்டாகவே தோணிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே எழுதிடலாம். 5^y into 1 minus 1/25 is equal to 120 into 5^4. ஸோ 5^y into 1 minus 1/25 என்னது, 24/25. ஸோ பேசிக்காக எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 120 into 5^4. ஸோ இந்த 24ம் 120யும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 24 into 5 வந்து 120. ஓகே, 24 into 5 20 into 5ங்கிறப்ப அது 100, 20, ஸோ 120. ஓகே, ஸோ 5^y into 1/25 is equal to 5 into 5^4. அப்படி தானே? ஸோ இப்போ நம்ம இதை வந்து திரும்ப எக்ஸ்போனன்ஸாகவே எழுதுவோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ 5^y டிவைடட் பை 25ங்கிறத 5^y minus 2 அப்படின்னு எழுதலாமா, ஏன்னா 25ங்கிறது 5^-2, ஸோ 5^y-2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். இஸ் ஈக்குவல் டு 5 into 5^4 அப்படிங்கிறது என்னது, 5^5. ஸோ இங்கே வந்து எக்ஸ்போனன்ஸ் மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம், ஏன்னா பேஸ் வந்து காமனாக இருக்குது. ஸோ பவரை மட்டும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா y minus 2 is equal to 5. ஸோ y is equal to 5 plus 2, அதாவது 7 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். நிறைய பேர் இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ kudos to you all. ஸோ இதுதான் போன கொஸ்டினுக்கான ஆன்சர். இப்போ இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் பார்த்துடலாம். இது வந்து காம்பினேஷன் டைப்பில் வர்ற கொஸ்டின். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பேசிக்காகவே வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஜோஹோ சீரீஸ்லையும் சரி, இன்னும் டிசிஎஸ் சீரீஸ்லையுமே வந்து நம்ம பெர்முடேஷன் காம்பினேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக பெர்முடேஷன் அப்படின்னா அதில் வந்து ஆர்டர் இஸ் இம்பார்ட்டண்ட், ஆர்டர் வந்து இம்பார்ட்டண்ட். காம்பினேஷன் அப்படின்னா நோ ஆர்டர், ஆர்டர் நமக்கு தேவையில்லை. ஸோ பெர்முடேஷன் அப்படின்னா ஆர்டர் முக்கியம், பிக்லு. ஸோ ஆர்டர் முக்கியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு கூடையிலேருந்து 2 பால் எடுக்கிறோம்னு வச்சுப்போமே, அந்த 2 பால் வந்துல ஒன்று வந்து பிளாக்காக இருக்குது, இன்னொன்று வந்து ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ முதல்ல வந்தது பிளாக்கா அல்லது ரெண்டாவது வந்தது பிளாக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பெர்முடேஷனை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இங்கே ஆர்டர் முக்கியம், முதல்ல வந்ததா ரெண்டாவது வந்ததாங்கிற அந்த ஆர்டரை அவங்க இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு பிளாக்கும் ஒரு ஒயிட்டும் வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்டர் பற்றி பிரச்சனை இல்லை, அந்த ஒரு பிளாக் ஒரு ஒயிட்டுங்கிறது மட்டும் தான் சொல்கிறாங்க. முதல் பிளாக் வந்தாலும் சரி, ரெண்டாவது பிளாக் வந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு வாசிச்சிடலாம். In how many different ways can 3 identical green shirts and 3 identical red shirts be distributed among 6 children such that each child receives a shirt? Okay, so 3 பச்சை சட்டை இருக்கு, 3 சிவப்பு சட்டை இருக்கு. இதை 6 குழந்தைங்களுக்கு நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். அண்ட் ஒரு குழந்தைக்கு ஒரு ஷர்ட் கிடைக்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறோம். இது எத்தனை டைப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பேசிக்காக இது வந்து நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ண முடியிற மாதிரியான ஒரு கொஸ்டின் தான். இப்போ 3 க்ரீன் சட்டை இருக்கா, இந்த 3 க்ரீன் ஷர்ட்டை இந்த 6 பேர்ல இருந்து 3 குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த 3 குழந்தைங்களுக்கு இந்த 3 க்ரீன் ஷர்ட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறது ரெட் ஷர்ட் மட்டும்தான், அது மிச்சம் இருக்கிற 3 குழந்தைங்களுக்கு தான் போக போகுது. அப்படி தானே? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ நானும் என் தம்பியும் இருக்கோம்.
2 சாக்லேட் இருக்கு, ஒன்று 5 ஸ்டாரு, இன்னொன்று டெய்ரி மில்க்கு. நான் வந்து 5 ஸ்டார் எடுத்துட்டேன் அப்படின்னா என் தம்பிக்கு டெய்ரி மில்க் தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவனுக்கும் 5 ஸ்டார் கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரு 5 ஸ்டார் ஒரு டெய்ரி மில்க் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி 5 ஸ்டார் ஃபேன் நான், நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஐ டோன்ட் ரியலி லைக் டெய்ரி மில்க். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு பச்சை சட்டை தான் வேணும் அப்படின்னா 3 குழந்தைங்களுக்கு பச்சை சட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 3 குழந்தைங்களுக்கு சிவப்பு சட்டை தான் போக போகுது. ஸோ அது எத்தனை டைப்பாக கொடுக்கலான்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இன்னொன்று, இங்கே 3 பச்சை சட்டை அண்ட் இங்கே ஐடென்டிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஐடென்டிக்கல்னா என்ன அர்த்தம்? 3 சட்டையும் பார்க்க அச்சஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் 3 பச்சை சட்டை 3 சிவப்பு சட்டை ரெண்டுமே வந்து ஐடென்டிக்கல் செட்டு தான். ஸோ அதில் வந்து இந்த குழந்தைக்கு இது போகணும், வளர்த்தியா இருக்கவனுக்கு இதை போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம யாருக்கு எது போகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணலை. அண்ட் இன்னொன்று, ஆர்டரும் இந்த இடத்துல நம்ம பார்க்கல இல்லையா. 3 பேருக்கு கிரீன் போக போகுது, 3 பேருக்கு ரெட்டு போக போகுது. அதை எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கொடுக்கலாங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, ஆர்டர் நாட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அங்கே வந்து ஐடென்டிக்கல் ஷர்ட் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆர்டர் வந்து முக்கியம் கிடையாது. எப்படியும் 3 பேருக்கு கிரீன் போக போகுது, 3 பேருக்கு சிவப்பு போட போகுது. ஸோ ஆர்டர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னோடனே நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ஒரு காம்பினேஷன் ப்ராப்ளம். ஓகே, இதை எத்தனை வகையில் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டாலே அது எய்தர் பெர்முடேஷன் ஆர் காம்பினேஷனில் தான் வரப்போகுதுன்னு முடிச்சுக்கணும். அதாவது இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ இந்த மாதிரி வந்தாலே இது பெர்முடேஷன் அல்லது காம்பினேஷன் ப்ராப்ளம் தான். அதுவும் இந்த இடத்துல ஐடென்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து ஆர்டர் வந்து முக்கியம் கிடையாது. ஸோ இது ஒரு காம்பினேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று, நான் ஆல்ரெடி சொன்னது, 3 பேருக்கு கிரீன் ஷர்ட் போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற 3 பேருக்கு தான் ரெட் ஷர்ட் போக போகுது. ஸோ அதை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். அது எத்தனை வகையாக பண்ண முடியுங்கிறத யோசிக்கிறது அர்த்தமே இல்லை. ஏன்னா இங்கே 3 பேருக்கு டிசைட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 3 பேருக்கு ரெட் தான். அதில் எந்த டிசிஷன் மேக்கிங்கும் இன்வால்வ் ஆக போகிறது இல்லை. ஸோ 3 பேருக்கு கிரீன் ஷர்ட் வர்றதுக்கான காம்பினேஷனை மட்டும்தான் நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 6 குழந்தையில இருந்து 3 குழந்தைய செலக்ட் பண்ணி கிரீன் ஷர்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, எனக்கு கிரீன் பிடிக்குங்கிறதுனால நான் இங்கே க்ரீனை கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் ரெட்டை கன்சிடர் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. ஏன் ஆன்சர் சேமாக வருங்கிறது நான் இதை பண்ணி முடிச்சுட்டு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஸோ 6 குழந்தையில 3 குழந்தைய செலக்ட் பண்ணி கிரீன் கொடுக்க போகிறோம். ஸோ 6 குழந்தையிலிருந்து 3 குழந்தைய எத்தனை காம்பினேஷனில் பிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பேசிக் பெர்முடேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் டைரெக்டாக சொல்லிடுவீங்க 6C3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காம்பினேஷன் பெர்முடேஷனில் எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் காம்பினேஷன் பெர்முடேஷன் எப்படி பண்ணணும் அதோட பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்குறேன். தெரியாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 6C3, அதாவது 6 குழந்தைங்கள்ல இருந்து காம்பினேஷன் போட்டு 3 குழந்தைங்கள எடுக்க போகிறோம். ஸோ 6C3. இந்த 6C3 எப்படி எவாலுவேட் பண்ணணும்? 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல். ஸோ பேசிக்காக NCR அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல n is equal to 6, r is equal to 3 அப்படின்னு போட்டோம். ஸோ 6 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல். ஸோ இதை என்ன பண்ணலாம்? 6 இன்டூ 5 இன்டூ 4 இன்டூ 3 ஃபேக்டோரியல் எழுதிக்கலாமா? ஸோ இங்கே கீழே இருக்கிற 3 ஃபேக்டோரியல் இன்டூ 3 ஃபேக்டோரியல் ஒரு 3 ஃபேக்டோரியல் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 6 இன்டூ 5 இன்டூ 4 டிவைடட் பை 3 இன்டூ 2 இன்டூ 1. 3 இன்டூ 2 இன்டூ 1ங்கிறது பேசிக்லி 6 தான். ஸோ இது 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 5 இன்டூ 4 அப்படின்னா 20. ஸோ இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் திஸ் பி கிவன்? 20 டிஃப்ரெண்ட் வேஸ். 20 வேறு வேறு வழிகளில் அந்த 6 குழந்தைங்கள்ல இருந்து 3 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி நம்ம க்ரீன் கொடுக்க முடியும். அப்போ அந்த மிச்சம் இருக்கிற ரெட்டு தானாக இதாக போகுது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து க்ரீனுக்கு பதிலாக நான் ரெட் எடுத்து பண்ணணும்னு நினச்சா அப்பயும் ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே க்ரீனுங்கிறதுக்கு இரேஸ் பண்ணிவிட்டு நான் ரெட்டுன்னு மட்டும் தான் மாற்ற போகிறேன். இங்கே நம்பர்ஸ் கூட சேமாக தான் இருக்குது. ஏன்னா எத்தனை க்ரீன் ஷர்ட் எத்தனை ரெட் ஷர்ட் அப்படிங்கிற இடத்துல நம்பர்ஸ் கூட சேமாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் சேமாக தான் வரும். சப்போஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். எந்த கலர் சூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது மேட்ரு இல்லை. அது ஏன் நம்பர் சேமாக இருந்தாலும் ஆன்சர் சேமாக வருங்கிறது இந்த அடுத்ததில் சொல்கிறேன். இந்த கொஸ்டின், ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே பேட்டர்னில் இன்னொரு கொஸ்டின் நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கிறேன் அண்ட் அதை எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன்.
The question வாசிச்சிடலாம். In how many different ways can 4 identical blue balls and 2 identical yellow balls be distributed among 6 boxes such that each box receives exactly 1 ball? So 6 டப்பா இருக்கு நமக்கு முன்னாடி. அதில் வந்து 4 ப்ளூ பாலும் 2 எல்லோ பாலும் போட போகிறாங்க. ஸோ இதில் வந்து இதை எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் போடலாம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லோ எத்தனை பேருக்கு எல்லோ போடுறது, இப்போ 2 பேர் 2 பாக்ஸ் சூஸ் பண்ணி அந்த 2 பாக்ஸில் எல்லோ போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிற 4 பாக்ஸுக்கும் க்ரீன் தான் வரப்போகுது. ஸோ எல்லோவும் க்ரீன் தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் கண்டுபிடிச்சாலும் அதோட ஆன்சர் சேமாக தான் வரும். பட் இந்த இடத்துல நம்ம எல்லோ சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இதுவும் ஐடென்டிக்கல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயுமே வந்து ஆர்டர் முக்கியம் கிடையாது. ஸோ காம்பினேஷன் தான், அதே ஃபார்முலா அப்படியே தான் போட போகிறோம். இந்த இடத்துல n என்னது, டோட்டலாக எத்தனை பாக்ஸ் இருக்குது, 6 பாக்ஸ் இருக்குது. ஸோ n is equal to 6. R என்னது, நான் இப்போ வந்து எல்லோவுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ பால்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ 2 டப்பாவை நான் சூஸ் பண்ணி, இந்த 6 டப்பாவில் ஏதோ 2 டப்பாவை சூஸ் பண்ணி அதில் இந்த 2 எல்லோ பாலை போட போகிறேன். ஸோ அதை எப்படி பண்ணலாம், 6 டப்பாலேருந்து 2 டப்பா சூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக 6C2 அவ்வளோதானா. காம்பினேஷன் முதல்ல முடிவு பண்ணிட்டோம், ஆனால் ஆர்டர் முக்கியம் இல்லை, ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. ஸோ காம்பினேஷன் தான். ஸோ 6C2 6 டப்பாலேருந்து 2 டப்பா சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மகிட்ட 2 எல்லோ பால்ஸ் இருக்குது, அதை அதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 4 டப்பாலையுமே வந்து ப்ளூ பால்ஸ் தான் போக போகுது. அதில் ஆர்டர் முக்கியம் இல்லை, ஆப்வியஸ்லி காம்பினேஷன்ங்கிறதுனால. வேற எதுவும் அதில் எத்தனை டைப்ஸில் பண்ணலாங்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஐடென்டிக்கல் பால்ஸ் அண்ட் ஐடென்டிக்கல் பாக்ஸஸ். ஸோ அந்த 6C2 மட்டும் கண்டுபிடிக்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், 6 factorial by 2 factorial into 6 minus 2 which is 4 factorial. அப்படி தானே, நான் அந்த போன தடவை எழுதியிருக்கேன் இல்லையா, NCR is equal to n factorial by r factorial into n minus r factorial. ஸோ அதே தான் போடுறோம். ஸோ 6 factorial divided by இந்த 2 factorial அப்படியே வச்சுட்டு 6 factorial முதல்ல நான் பிரித்து எழுதுறேன். 6 into 5 into 4 factorial அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ இது வந்து 2 factorial into 4 factorial எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 6 into 5 divided by 2 factorialனா 2 into 1. ஸோ தட் இஸ் 30/2. அல்லது இதையும் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 3 ஆக போகுது. 5 3s are 15. ஸோ டேஸ் கிடையாது, டைப்ஸ் ஆர் வேஸ். ஓகே, ஸோ 15 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்மளால இந்த 6 டப்பாலேருந்து 2 டப்பா சூஸ் பண்ணி எல்லோ பால்ஸ் அதில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஓவரால் கொஸ்டினுக்கான ஆன்சரே 15 வேஸ் தான். இப்போ எல்லோன்னு சூஸ் பண்ணி பண்ணால் இப்படி வருது. இதே எல்லோவுக்கு பதிலாக நான் ப்ளூ அப்படின்னு சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எனக்கு ஆர் வேல்யூ என்னவா இருக்கும், 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஆர் வேல்யூ 4ஆக இருந்துச்சுன்னா நான் 6லேருந்து 4 பாக்ஸஸ் செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது 6 டப்பாலேருந்து 4 டப்பா சூஸ் பண்ணி அந்த 4 டப்பாலையும் வந்து ப்ளூ கலர் பால்ஸ் போட போகிறேன். ஸோ 6C4 அப்படின்னா இதை இவாலுவேட் பண்ணோன்னா என்ன வரும், 6 factorial by 4 factorial into 6 minus 4னா என்னது, 2 factorial. ஓகேவா, இப்போ கொஞ்சம் இதையும் அப்படியே பாருங்க, சேமாக இருக்குதா. கீழே இருக்கிற டினாமினேட்டரில் ஆர்டர் மட்டும் தான் மாறி இருக்கு. அதாவது ஆர்டர்னா அந்த பெர்மிட்டேஷன் ஆர்டர் கிடையாது, இந்த ஆர்டர் 4 factorial into 2 factorial, அங்கே 2 factorial into 4 factorial. ஸோ ஆன்சர் சேமாக தான் வரும். நீங்கள் இப்படி பண்ணினாலும் அதே 15 தான் வரப்போகுது. இது எதனால் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா 6C2 is equal to 6C4. இது ரெண்டோட வேல்யூ சேமாக தான் இருக்குங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. எதனால் அப்படின்னா இந்த 2வையும் இந்த 4ஐயும் ஆட் பண்ணால் இந்த n வருது பார்த்தீங்களா. ஸோ இதனால இது ரெண்டுத்தோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளான கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் இந்த பேட்டர்னில் சால்வ் பண்ணியிருக்கேன். 3வது கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் நானே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு வாசிச்சிடுறேன். இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் கேன் 5 identical white marbles and 3 identical black marbles be distributed among 8 children such that each child receives exactly 1 marble? ஸோ 8 குழந்தைங்க இருக்காங்க, 5 வெள்ளை கலர் கோழிக்கா, அதுதான் மார்பிள். ஓகே,
ஸோ 5 வெள்ளை கலரும் 3 பிளாக் கலர் பிளாக் மார்பிள்ஸும் இருக்குது. இதை வந்து இந்த 8 சில்ட்ரனுக்கு பிரித்து கொடுக்கணும். எப்படி இது சால்வ் பண்ணுவீங்க? சேம் பேட்டர்ன், சேம் ஃபார்முலா, சேம் லாஜிக் தான். சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.